ஹாய் காய்ஸ், முருங்கைக்காய் சாம்பார் பார்க்கலாமா? நான் 2 பேருக்கு தேவையான அளவு துவரம் பருப்பை எடுத்து ஊற வச்சு வாஷ் பண்ணி குக்கரில் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பூண்டு போட்டிருக்கேன், வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனியன்ஸ் அண்ட் டொமேட்டோஸ், முருங்கைக்காய், கறி லீவ்ஸ் ப்ரெப் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரெப் பண்ணதுலேருந்து கொஞ்சம் குவான்டிட்டி எடுத்து ஆனியன் அண்ட் டொமேட்டோஸ் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். குக்கர் லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். குக்கரையும் வச்சுட்டேன். விசில் ஆட் பண்ணிக்கோங்க மறக்காமல். அப்புறம் 3 to 4 விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஒரு கடாய் எடுத்து ஆயில் போட்டிருக்கேன், கடுகு போட்டிருக்கேன், சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணியிருக்க ஆனியன்ஸ் அண்ட் கறி லீவ்ஸையும் ஆட் பண்ணிட்டேன். நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மெயின் கேரக்டர் முருங்கைக்காயும் ஆட் பண்ணிட்டேன். நல்லா பருப்பை மசித்து கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா வதங்கினதும் மிளகாய்த்தூள் அப்புறம் கல்லுப்பு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ வேணும்னா டேஸ்ட் பார்த்துட்டு சால்ட் அண்ட் காரம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். நல்லா 5 minutes கொதி வந்ததுக்கப்புறம் கரைச்சியும் வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளவுதான், முருங்கைக்காய் சாம்பார் ரெடி.